வெல்கம் டு கலை குக்கிங். இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் செய்ய போகிறோம். எலுமிச்சை சாதம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து சூடாக சாதம் நல்லா உதிராக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை, நான் ஒரு பச்சை மிளகாய் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி அரிஞ்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வச்சுருக்கேன். லெமன் சாதத்துக்கு தேவையான மஞ்சள்தூள், கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கங்க, தேவையான உப்பு, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துருக்கேன், அதோட ஜூஸ் ஊற்றிக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு லெமன், பெரிய லெமனாக நான் பிழிஞ்சிட்டேன். அந்த சூட்லேயே பிழிஞ்சிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை போட்டு இதை கிளற வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் அந்த லெமன் சாதம். சாதம் மட்டும் நீங்கள் வடித்து வச்சு இதை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் லெமன் ரைஸை ரெடி பண்ணிடலாம். இருங்க, நான் இப்போ கிளறிட்டு காட்டுறேன். சாதத்தை போட்டுட்டோம். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்படி ஊற்றிக்கிங்க. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கங்க. இப்போ பாருங்கள், கிளறியாச்சு. நம்ம வீட்டில் சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டாக சொல்லுங்கள். இதில் வேர்க்கடலை கூட சில பேர் வறுத்து போட்டுக்குவாங்க. அதெல்லாம் அவங்கவுங்க ஆப்ஷனல் தான். கருப்பு கொண்டக்கடலை கூட வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க ஆப்ஷனல் தான், அவங்கவுங்க இஷ்டம் தான். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள். தேங்க்யூ.